ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரிங் தான் கோஸ்டோடைய 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். மொதல் 8 எபிசோட் யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் திடீர்னு மறைஞ்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா எல்லா சைடும் நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி கத்திட்டு இருப்பார். அப்போ திடீர்னு ஒரு இடத்துல நம்ம ஹீரோயின் தெரியதை பார்த்துட்டு ஓடி போய் அவங்களை கட்டி பிடிச்சிட்டு இதேமாதிரி இதுக்கப்புறம் பண்ணாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருப்பார். இதை கேட்டால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அழுக வரும். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே அவங்க லவ் சொல்லிக்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்துருப்போம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீல் என்ன இருக்குன்னா, ஒரு வீட்டை காட்டுறாங்க. அப்போ அந்த வீட்டில் ஒரு பேய் அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அதே ரூமில் ஒரு பையன் தூங்கிட்டு இருப்பான். இப்போ இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, அந்த பையனோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் அலரஸ்தாப்பட்டதான் இருக்குது, நமக்கு வேறு எதுவும் காட்டல. இங்கே நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு வந்துடுறாங்க. டைம் ஆகிடுச்சு இல்லையா, சரி ரெண்டு பேரும் நம்ம தூங்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ரூமுக்கு போயிடாரு. ஹீரோயின் சோஃபாவில் தூங்க போயிடறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன நினச்சான்னு தெரியல, கொஞ்ச நேரத்துலேயே வெளியில் வந்துடுறாரு. எனக்கு என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி ரூமெல்லாம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நான் இன்றைக்கி வெளியில் படுத்துக்கிறேன், நீ இன்றைக்கி ரூமில் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்பாரு. நம்ம ஹீரோயினும் சரி அதுக்கு நான் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போயிடறாங்க. ரூமுக்கு வந்தவரமா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஹீரோட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை நினச்சி பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சிரிக்கிறது நம்ம ஹீரோவுக்கு வெளியிலையும் கேட்குது. அவரும் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. இங்கே எப்படி போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவருடைய அசிஸ்டண்ட்டை ப்ரொஃபஸரை பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது கிடைக்க சொல்லி கலெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு. அவரு நிறைய இடத்துல விசாரிச்சிருப்பார் போல், அதெல்லாம் வந்து இங்கே சொல்லிட்டு இருப்பாரு. சார், ப்ரொஃபஸரோட அப்பா வந்துட்டு 5 வயசுலேயே இறந்துட்டார் சார். அதுக்கப்புறமா அவங்க அம்மா மட்டும் தான் அவர் ஒண்டியாக வளர்த்துருக்காங்க. ப்ரொஃபஸர் வந்துட்டு ஹை ஸ்கூல் படிக்கிறாங்க, சிட்டிக்கு வந்திருக்காரு சார். அப்போ ஒரு ஹாஸ்டல் தங்கி தான் படிச்சிருக்காரு. அந்த ஹாஸ்டலில் கூட நான் விசாரித்து பார்த்துட்டேன். அங்கே இருக்கிறவங்க யாருமே இவரை பற்றி தப்பாகவே சொல்ல மாட்டாங்க. கிட்டத்தட்ட அங்கே யார்கிட்ட கூட ஒரு கோவப்பட்டு கூட பேசினது இல்லையா சார், அந்தளவுக்கு ரொம்ப நல்லவர் அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம போலீஸ் ஆஃபீஸரும் அப்போ ரொம்ப நல்ல பையன்னு சொல்கிறார், ஒருத்தனால இந்தளவுக்கு நல்லாலாம் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணோட டெட் பாடி கிடச்சிது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் எல்லா டோல்கேட்டையும் செக் பண்ண சொல்கிறாரு. அந்த டைமில் எந்தெந்த கார்லாம் அந்த சைடில் போணுச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த அசிஸ்டண்ட்டு ஓகே சார் அப்படின்றாங்க. இங்கே போய் நம்ம ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. இவர் ஆக்சுவலாக எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செத்து போன பார்த்தீங்களா பொண்ணு, அந்த பொண்ணோட இறுதியஞ்சலிக்கு தான் வந்திருப்பார். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பையனை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. யார் அந்த பையன் பார்த்தீங்கன்னா, இவன் தான் அவன். இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லீ. இவன் ஆக்சுவலாக அந்த பொண்ணு கூட தான் படிச்சுட்டு இருந்திருப்பான் போல். இந்த பொண்ணை ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணுகிட்ட போய்ட்டு அந்த லவ்வும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். பட் ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு லவ் அக்செப்ட் பண்ணல. ஸோ அதனால் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த பையன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பானோ அப்படி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி பேசுகிற எல்லாத்தையுமே நம்ம ப்ரொஃபஸர் கேட்டுட்டு தான் இருப்பார். ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அவன் லவ் பண்ண பொண்ணை செத்துட்டா இல்லையா. ஸோ அதனால் சோகமாக உட்காந்து சாக்கடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. இந்த பையன் ஆக்சுவலாக வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பான். இவன் இப்படி போகிறத நம்ம ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, காரில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். இங்கே அடுத்த நாள் காலையில் ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா சமைச்சிட்டு இருப்பான். அப்போ தூங்கி எழுந்திரிச்சு இந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ சமைக்கிறதே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறமா சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் ஹீரோ முன்னாடி கொஞ்சம் டீசெண்டாக நடந்துங்கன்னு சொல்லிட்டு டீசெண்டாக சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீ இதை சாப்பாடுக்கு போட்டு சரியில்லையா சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்பான். இல்லையா, அதெல்லாம் நல்லா தானே இருக்குது, ஏன் அப்படி கேட்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை, ஒரு மாதிரி எனக்கு புதுசாக நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இல்லை நான் எப்பயுமே இப்படி தான் நடந்துப்பேன், உனக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அப்புறமா சாப்பிட்டு முடிச்சப்போ ரெண்டு பேரும் காலேஜ் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ நடக்கும்போது ரெண்டு பேரும் கை உரசிக்கும் போது ரெண்டு பேரும் வெக்கப்படுறது, ரோடு கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து கிராஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, காலேஜில் உள்ள லைப்ரரியில் ஒரு புக்கை தேடிட்டு இருப்பான். அப்போ அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் தலைக்கு மேலே இருக்கும். ஸோ இதை பார்த்து ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எடுக்கலாமே சொல்லிட்டு க்ளோஸாக போயிடுவான். ஸோ இதனால் ஹீரோயினுக்கு என்ன ஆகிடுதுன்னா, ஒரு மாதிரி கண்ணமெல்லாம் சவக்க ஆரம்பிக்குது. இப்படி ஹீரோயினுக்கான சவக்கிறத நம்ம ஹீரோவும் பார்த்துறான். இதனால் ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் ஒரு அப்படி நின்றுட்டே இருப்பான். இப்போ இதே நேரத்தில் ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோவை கிராஸ் போகலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் க்ளோஸ் ஆகிடுறான். ஸோ இதனால் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து வெக்கப்பட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இங்கே நம்ம சீனியர் பசங்களை காட்டுறாங்க. சீனியர் பசங்க ஏதோ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல். அந்த ஃபுட்டு வந்திருக்கும். ஆக்சுவலாக அதில் 4 ஃபுட்டு இருக்கும். இதை பார்த்து சாங்ஸுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்குடா 4 ஃபுட் ஆர்டர் பண்ணால், நம்ம 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அதுக்கு உடனே ரேங்க் என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேர் இருக்கோம், அப்புறம் ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேர் இல்லையா, ஸோ அவங்களுக்கு சேர்த்து ஃபுட் ஆர்டர் பண்ணா அப்படின்னு சொல்லுவான். உடனே சாங்ஸுங்க வந்துட்டு, உன்னோட ஏஞ்சலுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாண்டா, என்னோடய ஏஞ்சலுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிமா. இதை கேட்ட சாங்ஸ் உடனே கோவமாயிடுறான். நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, அன்றைக்கி ஆக்சுவலாக அந்த பொண்ணு ஹீல்ஸ் வாங்கி தர, இன்றைக்கி என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணுற, ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து ஒரு பேய், நீ ஒரு மனுஷன், நீங்கள் 2 பேருமே கடைசி வரைக்கும் ஒன்று சேர முடியாது, ஒன்றா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட ரேங்க் என்ன சொல்கிறான்னா, போடா, அந்த பொண்ணு நான் லவ் பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே கல்யாணம் குழந்தை வரையும் போயிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு சாங்ஸன்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்ட சாங்ஸன் என்ன சொல்கிறாங்கன்னா, வர அவன் போக்கே சரியில்லடா, இதுக்கு மேலே நீ பே பண்ணிட்டு தானே மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே லைப்ரரியில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் நினச்ச ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் எப்போயும் தனியாக உட்காந்துருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்டு வந்துடுவாங்க இல்லையா. இப்போ மட்டும் இவன் வந்தானா இதெல்லாம் சொல்லலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டு தேடுறாங்க. அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இங்கே நம்ம சீனியர் பசங்க உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோ பார்த்த ரேங்க் என்ன பண்ணுறான்னா, சரி ஹீரோயின் வந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஹாய் சொல்லாமேன்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லுவான். ஆனால் அவங்க கூட ஹீரோயின் வராதனால ஹீரோ வரலன்னு சொல்லிடுறான்.
இதை கேட்டோன்னா நம்ம ரேங்க் என்ன பண்ணுறோன்னா, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். தெரியல, ஒரு வேளை வீட்டுக்கு கூட போயிருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இதை கேட்டோன்னா நம்ம ரேங்க் ரொம்ப சோகமாயிடுது. உடனே நம்ம சாங்சங் என்ன சொல்கிறான்னா, சரி பரவாயில்ல விடு, வரலாம், நம்ம 3 பேர் உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 3 பேர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாருங்களேன், நம்ம சாங்சங் வந்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக பார்த்து ரேங்கை சிரிப்பான். ஏன்னா ரேங்க் வந்து ரொம்ப ஓவராக பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதனால் இப்படி பண்ணுறான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எதோ யோசிச்சுட்டு இருப்பான். இதை பார்த்தா சாங்சங் என்ன பண்ணுறான்னா, என்னாச்சு உனக்கு, எதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சாங்சங் கேட்பான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ எதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் ஹீரோயின்ட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இனிமேல் எப்படி அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ இவன் கேட்கறதுனால என்ன சொல்கிறான்னா, இவன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கலாமேன்னு சொல்லிட்டு சாங்சங்கிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், ஆனால் அந்த பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும் அவனுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் சொல்கிற மாதிரி இவன்கிட்ட சொல்லுவான். இதை கேட்டால் நான் சாங்சங் என்ன சொல்கிறான்னா, இவ்வளோதானா, இது ஒரு சிம்பிள் மேட்ரு, என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, என்கிட்ட 3 ஸ்டெப்பில் ஒரு ஐடியா இருக்குது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக எந்த பொண்ணை வந்தாலும் இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஐடியாவெலாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்பயுமே ஒரு பொண்ணை பார்த்து பேசும்போது இந்த மாதிரி உன் மசில் தெரிகிற மாதிரி தான் பார்த்து பேசணும். ஏன்னா அப்போ தான் பொண்ணுங்களுக்கு அது பார்க்குறப்போ உன்னை ஒரு மாதிரி இம்ப்ரெஸ்ஸாக பார்ப்பாங்க, அவங்க ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவான். பாரு, இந்த மாதிரி தான் பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு அவனுக்கு செஞ்சே காட்டுவான். அடுத்தது 2வது ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீ ஒரு பொண்ணை பார்த்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கிட்ட பேசினாலும் சரி, அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து தான் பேசணும். ஏன்னா நீ பார்க்குற பார்வையிலே உனக்கு அந்த பொண்ணு லவ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு அந்த பொண்ணுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி சாங்சங் ஒரு மாதிரி பார்ப்பான். ஆக்சுவலாக இந்த மாதிரி மட்டும் பார்த்தோன்னா ஈஸியாக எந்த பொண்ணாலும் இம்ப்ரெஸ் ஆகிடுவா அப்படின்னு சொல்லுவான். அடுத்தது 3வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுங்க சொல்கிற மொக்கோ ஜக்காக இருந்தாலும் சரி, இல்லை நீ சொல்கிற மொக்கோ ஜக்கா இருந்தாலும் சரி, உடனே சிரிச்சிடணும், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு மொக்க ஜோக் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சாங்சங் என்ன பண்ணுறான்னா ஒரு ஜோக் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆப்பிளுக்கு இன்னொரு பேர் என்ன, பைனாப்பிள், அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம சாங்சங் என்ன பண்ணான்னா உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தா ரேங்க் உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவனுங்க சிரிக்கிறத பார்க்கும்போது ஒரு ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னா, என்னடா இவனுக்கு பைத்தியமானுங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பான். இதை பார்த்தா சாங்சங் என்ன சொல்கிறான்னா, என்னாச்சு உனக்கு எதுவும் புரியலையா, என்கிட்ட 8 ஸ்டெப்பில் ஒரு ஐடியா இருக்குது சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுவான். இதை கிட்ட ஹீரோவுக்கு இல்லை போதும் எனக்கு இதுவே புரிஞ்சிடுச்சு, நான் இதே சொல்லிக்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்க சொல்லி தேடி வைப்பான், ஆனால் இருக்க மாட்டாங்க. சரி ஒரு வேளை டெரஸில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டெரஸ்க்கு போகிறான். பார்த்தா ஹீரோயின் அங்கே தான் இருக்காங்க. அங்கே வந்தப்புறம் நம்ம சாங்சங்க ஒரு 3 ஐடியா கொடுத்துருப்பாங்க இல்லையா, சரி இந்த 3 ஐடியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இவன் என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட் ஐடியா என்னது, பொண்ணுங்களை பார்த்து எப்படி பேசும்போது இப்போயும் இப்படி தான் பார்த்து பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்து பேசுவான். பட் ஆனால் ஹீரோயின் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்பாங்க. இல்லை காலையிலேட்டு இந்த கழுத்து வலிக்குது, அதனால தான் இப்படி பார்த்து பேசுனேன் அப்படின்பா. என்னடா ஃபஸ்ட் ஐடியா சொதப்பிடுச்சு, சரி 2வது ஐடியா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு 2வது ஐடியா ட்ரை பண்ணுவான். 2வது ஐடியா என்னது, நம்ம பார்க்குற பார்வையில் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி லவ் வர மாதிரி இருக்கணும், இம்ப்ரெஸ் ஆகிடணும், அதெல்லாம் சொல்லியிருப்பான். ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா, ரொமான்ஸாக பார்க்குறன்ற பேரில் என்ன பண்ணுறான்னா முறைக்கிற மாதிரி பார்த்து பேசுகிறான். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஹீரோனுக்கு ஏன் இப்படி பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இல்லை சும்மா தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சமாளிச்சிடறான். ஸோ 2வது ஸ்டெப் சொல்லிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா 3வது ஸ்டெப்பை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு 3வது ஸ்டெப்பை ட்ரை பண்ணுறான். 3வது ஸ்டெப் என்னது, மொக்க ஜோக்கா சொல்லி சிரிக்கணும் இல்லையா, ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுறான், மொக்க ஜோக்கா சொல்லுவான். பட் ஆனால் அது ஹீரோனுக்கு பார்த்தோன்னே கண்டாயிடுது. ஆக்சுவலாக அவனுக்கு இன்றைக்கி என்ன தான் ஆச்சு, ஏன் இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், நீ ஏன் ஒரு டென்ஷன் ஆகிற, சரி வா டைம் ஆகிடுச்சு, நம்ம 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சிக்கன் வாங்கிட்டு வந்துருப்பான் போல், அதை ஹீரோனுக்கு சமைச்சு கொடுத்துட்ருப்பான். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. கடைசியில் ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணோம், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, கடைசியில் இந்த சிக்கன் தான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனே நினச்சிக்கிறான். அப்படியே கொஞ்சம் நேரத்தில் லைட் ஆகிடுது. சரி இனிமேல் தூங்கிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரூமுக்கு வந்துடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ சோஃபாவில் படுத்திருப்பான். அப்போ ஹீரோனை வந்துட்டு தூங்கிட்டியா நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பா. இல்லை தூங்க போகிறேன், நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு ரெடியாக இரு, நம்ம 2 பேரும் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோன்ட்ட சொல்லுவோம். உடனே ஹீரோயின் வந்துட்டு அப்படியா, அது இப்போ என்ன நம்ம 2 பேரும் டேட்டிங் போகிறோம்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்பா. அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இதை கிட்டே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. சரி நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா போய் தூங்க ஆரம்பிச்சிட்றான். அடுத்த நாள் காலை நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா பாத்திரத்தெல்லாம் அலக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோன் வந்துட்டு இன்றைக்கி நம்ம 2 பேரும் வெளியில் போகலான்னு சொன்னீங்க, போகலாமான்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு என்ன, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வேலை முடிஞ்சிடும், எங்கே போகலாம் நீயே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்ட்டு கேட்பான். எங்கே போகலாம், எல்லா லவர்ஸ் மாதிரி தான், தேட்டருக்கு போயிட்டு மூவி பார்த்துட்டு கடைசியாக 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு கை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவான். சரி அதுக்கு என்ன, போய் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னா ரெடியாகி வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ரொம்ப நேரம் ஆகி நம்ம ஹீரோயின் வந்திருக்க மாட்டாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட ஆல்ரெடி இருக்கிறது 3 ட்ரெஸ் தான் இல்லையா, இன்றைக்கி வேறு ஃபஸ்ட் டே டேட்டிங் போகிறோம், ஸோ ரொம்ப நல்லா போகணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவகிட்ட இருக்கிற அந்த 3 ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு வைப்பா. கடைசியில் என்ன பண்ணுவான்னா அதே ட்ரெஸ்லேயே ஒரே ஷூ மட்டும் மாற்றிக்கிட்டு அங்கே வந்துடுறேன். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடுது. ஸோ அதனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோனை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ் கடைக்கு போயிடுறான். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின் மேலே வச்சு பார்ப்பான். ஆனால் ஹீரோயின் மற்றவங்களுக்கு தெரியாதனால இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா
அங்கே இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு போட்டு பார்ப்பாங்க. கடைசியாக ஒரு வழியாக ஒரு ட்ரெஸ் பிடிச்சிட்டு போல் அதை வாங்கிட்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் அங்கேருந்து வந்துடுறாங்க. அங்கேட்டு நேராக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தேட்டருக்கு போகிறாங்க. தேட்டருக்கு போய்ட்டு கப்புள் சீட்டாக 2 சீட் தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புக் பண்ணுறான். ஹீரோ புக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சீட்டில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் நம்ம ஹீரோயின்ட்ட. பட் ஆனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு மற்ற கண்ணுக்கு தெரியாதனால இவன் யார்கிட்ட தனியாக உட்காந்து பேசிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கப்புள் கூட அவன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கடைசியாக படமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறான். அங்கே கூட கப்புள் சீட்டை தான் புக் பண்ணி வச்சுருப்பான். அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது வந்து கப்புள் சீட்டு, நீங்கள் சிங்கிளாக தானே இருக்கீங்க, நீங்கள் வேறு சீட்டில் உட்காந்துக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லுவாங்க. இல்லை பரவாயில்ல, நான் இந்த சீட்டை புக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறான். 2 ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு இன்னொரு ஃபுட்டு அந்த சைடில் வச்சுருங்க, அதேமாதிரி அந்த கிளாஸில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுறான். அந்த பொண்ணு இவன் சொல்கிற மாதிரிலாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறமா 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்ச பொண்ணும் அவங்ககிட்ட வெளியில் வராங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் மழை வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹீரோ என்ன பண்ணான்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் போய்ட்டு ஒரு கொடை ஒன்று வாங்குறான். கொடையை வாங்கிட்டு வரும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ ஹீரோ வந்துட்டு நம்ம நடந்தாலும் பரவாயில்ல, ஹீரோ நடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை பாதுகாப்பாக கொண்டு போயிட்டுருப்பான். பட் ஆனால் அங்கே இருக்கிற லேடிங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் தெரியாதனால என்னடி இவன் கொடையை வாங்கிட்டு நினைச்சிட்டு போகிறானே, இவன் பைத்தியமானு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி பேசுகிறத நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இங்கே அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரையும் காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் ஆல்ரெடியே கேட்டிருப்பார் இல்லையா, இந்த டோல்கேட் பற்றில என்னென்ன கார்லாம் போச்சோ அந்த காரோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு போல், அதெல்லாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருப்பார். ஆக்சுவலாக அந்த டைமில் ஒரே ஒரு கார் தான் சார் அந்த சைடில் போயிட்டுருக்கு, அது நம்ம ப்ரொஃபஸரோட கார் தான் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார். இதை கிட்டே அந்த போலீஸ் ஆஃபீஸரும் நான் நினச்ச மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆக்சுவலாக இவரோட பிளான் தான் என்னென்னா, நம்ம ப்ரொஃபஸர் மேலே ஆல்ரெடி இவருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுக்கு இவருக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இருந்திருக்காது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி இவரை கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பார். இப்போ தான் ஒரு எவிடன்ஸ் கிடச்சிது இல்லையா, ஸோ இதை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட அசிஸ்டண்ட்டை போயிட்டு ப்ரொஃபஸரை அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. இங்கே அதே நேரத்தில் நம்ம ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஆல்ரெடி அந்த போலீஸ்க்கு நம்ம மேலே டவுட் வந்துருச்சு, இதுக்கு மேலேயும் அவனை விட்டு வச்சு நமக்கு சரிப்பட்டு வராது, அவனை ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஆக்சுவலாக அவங்களுக்கு கனவுல ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா கனவுலிட்டு எழுந்திரிச்சிடுறாங்க. கரெக்டாக இவங்க எழுந்திரிக்கும் போது ஏதோ கத்திருப்பாங்க போல். இதை சதத்தை கேட்டு நம்ம ஹீரோவும் ரூமுக்குள்ளே வந்துடுறாரு. ரூமுக்குள்ளே வந்தப்போ 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவன்கிட்ட ரொம்ப நாளாகவே ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆக்சுவலாக அவனுக்கு எந்த வயசுலேட்டு இந்த பேய்ங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு என்னுடைய 5 வயசுலேட்டு இந்த பேய்ங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது, அதுவும் வந்து பார்த்தோன்னா என் உடம்புல 5 வயசில் ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருந்திருக்கு, அதை விரட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த பேய்ங்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இவரும் சொல்லுவாள். இது எல்லாமே எனக்கு வந்துட்டு என் அங்கிள் சொல்லி தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். 5 வயசுலேட்டு உனக்கு இந்த பேய்ங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குதா, நீ ரொம்ப பாவம் இல்லை, சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். ஆமாம், சின்ன வயசில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, பயமாகவும் இருந்தது, ஆனால் இப்போ அப்படி இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு, நான் திடீர்னு இறந்தோடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் ஒரு பேயும் தெரிஞ்சோன்னே நான் தனிமையில் இருக்கிறதும் எனக்கு ஒரு மாதிரி கோவமாகவும் இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு, ஆனால் அது இப்போ இல்லை, என்னைக்கு நான் உன்னை பார்த்தனும் அதுலேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். எனக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இங்கே இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு வழியாக நம்ம ப்ரொஃபஸர் அரெஸ்ட் பண்ணிட்டார் போல். அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டி உங்கள் கார் இந்த டோல்கேட்டில் 12:30 என்ட்ராக இருக்குது, திரும்ப 1:30 தான் வெளியில் வந்திருக்கீங்க, இதே நேரத்தில் தான் அந்த பொண்ணு இறந்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸரை சொல்லிகிட்டு இருப்பார். இதெல்லாம் கேட்டால் நம்ம ப்ரொஃபஸர் சிரிச்சுக்கிட்டு, இப்போ என்ன அந்த பொண்ணை நான் தான் கொலை பண்ணேன் அப்படி சொல்கிறீங்களா, இல்லை நான் ஒன்றும் அந்த பொண்ணை கொலை பண்ணல, நான் வந்து எங்கள் அம்மாவை தான் பார்க்க போனேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட வீடு அங்கே தான் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. சார் அவங்கள்ட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா போலீஸ் ஆஃபீஸர் அங்கே என்ன அழைச்சிட்டு போயிடாரு. தனியாக அழைச்சிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலாக இவங்க யாரை தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீன்ற ஒரு பையன் தான் பார்த்தீங்களா, அவனை தான் குற்றவாளின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பையன் இங்கே இறந்து கிடக்கிறான். எப்படி இவனை குற்றவாளி சொல்கிறாங்கன்ட்டு நமக்கு எப்படி காட்டுறாங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறுதியஞ்சலி முடிச்சுட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். இவனை ஃபாலோ பண்ணி ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ அந்த ரூமில் என்ன இருக்குன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா இவனை அடித்து அந்த ஜன்னல் வழியாக தள்ளி விட்டுருக்காரு. அந்த பையனுக்கு கீழே வந்து செத்து போயிட்டான். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனோட ஃபோன்லேட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாரு. என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நான் அந்த பொண்ணை ஒரு சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அந்த பொண்ணை வந்துட்டு என்னை அக்செப்ட் பண்ணல, ஸோ அந்த கோவத்தில் என்ன பண்ணுறேன்னா அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறாரு. அதே நேரத்தில் இந்த பொண்ணோட ஃபோனும் இவர் தான் இருந்திருக்கும் போல். ஸோ அந்த ஃபோன் என்ன பண்ணுறாருன்னா அந்த பையனோட ரூமில் வச்சிடறாரு. ஸோ இந்த பையன் செஞ்ச கூட்டத்தை தாங்க முடியாமல் கில்ட்டியில் என்ன பண்ணுறாருன்னா சூசைட் பண்ணிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் கிடச்சனால என்ன ஆச்சுன்னா இந்த பையனை வந்துட்டு குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கிடச்சதுனால நம்ம ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா ஈஸியாக வெளியில் வந்துட்டார். ஸோ இதனால் என்ன சொல்கிறாருன்னா அசிஸ்டன்ட்டு, சார் கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்பார். அவர் உடனே இல்லை இந்த கேஸ் ஃபைலாம் என்கிட்ட இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ப்ரொஃபஸரோட கிளினிக்கில் உள்ள ஒரு நாய்க்குட்டியை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அது கூட விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ப்ரொஃபஸர் வந்துடுறாரு.
நம்ம 2 பேரும் நேத்தியே மீட் பண்ணோம்ல, அட்லீஸ்ட் இன்னைக்கே என் கிளினிக்கில் வந்து ஒரு டீயா சாப்பிட்டுப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழைச்சிட்டு உள்ளே வந்துட்டாரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாய்க்குட்டி கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டே தான் இருப்பான். இதை பார்த்து ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன உன் லவ்வரை பார்க்குற மாதிரி அந்த நாய்க்குட்டியை பார்க்குற அப்படி சொல்லி கேட்பாரு. இல்லை சார், அந்த நாய்க்குட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அதான் பார்த்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சமாளிச்சிடுறான். அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் கொஞ்ச நாளே சம்மர் வெக்கேஷன் ஆரம்பிக்க போகுது, எனக்கு வேலண்டைனாக சில பேர் தேவைப்படுறாங்க, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்டுட்டு இருப்பாரு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நாய்க்குட்டி என்ன பண்ணுதுன்னா ரூம்குள்ளே ஓடிடுது. நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓடிடுறாங்க. ஹீரோயின் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா, இதான் சான்ஸ் இவளை கொல்றதுக்குன்ட்டு கிட்டக்க வருவார். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். சாரி சார், டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சின்னதாக சிக்னல் கொடுப்பான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு அவங்களும் வந்துடுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா இங்கேருந்து கிளம்பிடுறான். இவன் அந்த கிளினிக்லேட்டு வரத தூரத்துலேட்டு நம்ம அங்கிள் பார்த்துறாரு. இவன் என்ன இவன் கூட பண்ணிகிட்டு இருக்கான்னு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருப்பார். அப்புறமா நம்ம ஹீரோ கூப்பிட்டு என்ன கேட்குறாருன்னா, அம்மா நீ இப்போ ஒருத்தர் பேசியிருந்தில்ல, அவர் உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்பாரு. ஆமாம் எனக்கு தெரியுமே, அவர் என்னோடய ப்ரொஃபஸர் தான், என் காலேஜில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம் நீங்கள் ஏன் அதை கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். இல்லை சும்மா தான் கேட்டேன், சரிவா டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கிள் ஹீரோ அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த அப்புறமா ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நீ கொஞ்ச நேரத்துக்கு வெளியவே இரு, இவர் திடீர்னு உன்னை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம அங்கிள் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோவோட அப்பா வந்துட்டு ஹீரோவுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்காரான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு மெசேஜ் வந்திருக்கும். என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் கிராஜுவேஷன் அப்படி சொல்லியிருக்கோம். இதை பார்த்து அங்கிள் என்ன பண்ணுறாருன்னா, அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு, ஆமாம் உன்னுடைய ஸ்கூல் கிராஜுவேஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் பிப்ரவரி மந்த் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிடுறான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாரும் பார்த்தா நம்ம சீனியர் பசங்க தான் ஒர்க் விஷயமாக கால் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் சரி வரேன்னு சொல்லிட்டு, அங்கிளுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது இல்லையா, ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். ஹீரோ போனதுக்கப்புறமா கூட நம்ம அங்கிள் என்ன பண்ணுறாருன்னா இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோ சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோவோட அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு வீடியோவே எடுத்து வச்சுருப்பாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா அந்த வீடியோ கேசட்டில் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி தேடி வைப்பார். அப்போ அவருக்கு வந்து ஸ்கூல் கிராஜுவேஷன் பிப்ரவரி மந்த்னு சொல்லி ஒரு வீடியோ கேசட் கிடைக்குது. இங்கே நம்ம ஹீரோ அண்ட் சீனியர் பசங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ரேங்க் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி நம்ம போகிற வீட்டில் கிளைண்ட்டுக்கு பேய் பிடிச்சிருக்கான், ஸோ அதை நம்ம ஹீரோ மட்டும் சமாளிச்சுப்பான், நீங்கள் எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டால் நம்ம ஹீரோ அண்ட் சாங்ஸன் 2 பேருக்குமே கோவமாக இருக்கும். இவன் வேறு வர ரொம்ப ஓவராக பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே எந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா, எபிசோட ஸ்டார்டிங்கில் ஒரு வீடை பார்த்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு யாருன்னு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பையனோட தங்கச்சி தான் இவ ஆக்சுவலாக என்ன சொல்கிறான்னா, எங்கள் அண்ணனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆனால் அது எல்லாமே சரியாயிடுச்சு, ஆனால் அதுக்கப்புறமா தான் எங்கள் அண்ணனுக்கு நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிதுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பா. அப்புறமா எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூமுக்கு போகிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அந்த ரூமோட ஸ்க்ரீன் இழக்குவா, ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக மூடிடுது. அப்போ இவங்க 2 பேரும் அந்த பையனை பார்க்குறப்போ அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனோட மேலே உட்காந்துருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேயை அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டே போவாங்க. கரெக்டாக அந்த பேய் ஓடிடுது. அப்போ அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ இருக்கும். அப்போ அதில் ஒரு ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா இந்த பேயானது பார்த்திங்களா, அந்த பொண்ணு ஃபோட்டோவும் இருக்கும். இந்த பொண்ணு தான் பேயாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிகிட்ட சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்து அந்த பையனோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டு உடச்சிடுறாங்க. இவன் வேறு செத்ததுக்கப்புறமா கூட எங்கள் பையனை விடமாட்டாளேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த தங்கச்சி சொல்லுவாள், இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, என் அண்ணனோட லவர் தான், ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பா. இப்போ எங்கள் அண்ணன் தூங்க ஆரம்பிச்சதுனால 2 நாளைக்கு திரும்ப எழுந்திரிக்க மாட்டான், ஸோ அது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லுவான். நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு சரி வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கிட்ட வந்துடுறாங்க. இங்கே நம்ம அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கேஸை செக் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா, அப்போ கரெக்டாக ஒரு வீடியோட கார்னரில் நம்ம ப்ரொஃபஸர் நிற்பார். இதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னடா அவன் இந்த இடத்துல இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார். இங்கே இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ சான்ஸுங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரேங்க்கிட்ட, பார்த்தியா உனக்கு என்ன புரிஞ்சுது லேட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ரேங்க்கிட்ட கேட்பான். நம்ம ரேங்க்கு நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம சான்ஸுங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பான். பார்த்தியா ஒரு பையனும் ஒரு பேயும் லவ் பண்ணவே முடியாது, இதுதான் கடைசியில் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம சான்ஸுங்க வந்துட்டு ரேங்க்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டால் ரேங்க் என்ன பண்ணுறான்னா உடனே நம்ம சான்ஸுங்க காலை மிதிக்கிறான். டேய் வாய் மூடுறா, நம்ம ஹீரோயின் பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்க காதில் விழுந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஹீரோயின் 2 பேரும் தனியாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா இதே தான் யோசிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ தியேட்டருக்கு பண்ண போய் சரி, இல்லை ரெஸ்டாரண்ட் பண்ண போய் சரி, எல்லா இடத்துலையும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தானே பார்த்துருப்பாங்க. என்னடா இவன் தனியாக நடந்து பேசிகிட்டு இருக்கானே, ஒருவேளை பைத்தியமாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா யோசிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஒரு கண்ணாடியில் திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஃபேஸ் தெரியவே தெரியாது, நம்ம ஹீரோட ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். இதை பார்த்தா ஹீரோயின் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க.
இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் உண்மை, நம்ம 2 பேரும் ஒன்று சேரவே முடியாது, இந்த மக்கள் மத்தியில் ஒன்றா வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையை விட்டுட்டு அப்படியே தனியாக நடந்து போவா. அப்போ நம்ம ஹீரோ ஓடி வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஒன்றா தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே லைக் மட்டும் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.